அண்மை செய்தி. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மக்களிடம் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். நம்ம மாவட்டத்தில் மொத்தம் 77 முகாம் கேம்ப் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் 19 முகாம் முடிஞ்சிருக்குங்க. 13/9 அன்னைக்கு கடைசி கேம்ப் நடத்துறோம். இந்த முகாமுக்கு எப்படி வரவேற்புலாம் எப்படி இருக்கு? மக்கள்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ்? அதிக அளவில் வரவேற்பு வந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு முகாமுக்கு சராசரியா 918 மனுக்கள் வந்திருக்கு இது வரைக்கும் நடந்த முகாமில். இன்னைக்கு தேதியிலையும் கிட்டத்தட்ட 250 பேர் ஏற்கனவே வந்துட்டாங்க. 180 மனுக்கள் காலையிலேருந்து பதியப்பட்டிருக்கு. எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? 11 மாண்புமிகு முதலமைச்சர் தூக்கி வச்சுங்க. இங்கே 16ஆம் தேதி நாங்கள் வர்றவங்களுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இது பண்ணி கொடுக்குறீங்களா? வாட்டர் வசதி, டாய்லெட் வசதி அவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணுறோம். ஐயா வணக்கம்ங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? உங்கள் ஊர் என்ன? உங்கள் கோரிக்கை என்ன? பேர் பரிமளாங்க ஐயா. சரி. ஐயாசாமி காலனி காங்கேயத்துலேருந்து வரேங்க சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? தையல் மிஷின் வாங்க வந்தேங்க சார். இது நடக்குதுன்னு எப்போ தெரியும் உங்களுக்கு? நல்லாவே தெரியுங்க சார். சொன்னாங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார், ஆட்டோவில் அலௌன்ஸ் பண்ணேங்க சார். அது தெரிஞ்சுட்டு தான் வந்தீங்க? ஆமாங்க சார். சரி, மனு கொடுத்துட்டீங்களா? மனு கொடுத்துட்டேங்க சார். மனு கொடுத்தோடனே எனக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க சார். கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுங்க சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காலை வணக்கம். எனது பேர் ஆகாஷ். நான் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியராய் பணியாற்றுகிறேன் சார். மனுக்களை பதிவு செய்வதற்கு எத்தனை கணினிகள் கவுண்டர்கள் அமைச்சிருக்கீங்க? கலெக்ட் சொல்லுங்க சார். மொத்தம் நமக்கு 19 துறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு துறையுடன் தனியா கவுண்டர் வித் கணினிகள் இருக்கு சார். 19 மேற்பட்ட கணினிகள் ஒவ்வொரு துறைக்கும். வெளியில ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டோக்கன் போடுறதுக்கு 10 கணினிகள் தயார் பண்ணி வச்சிருக்கோம் சார். பொதுமக்களுக்கு எந்த கவுண்டருக்கு போகணும், எப்படி வழி கைட்னஸ் பண்றதுக்கு எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்கீங்களா? பொதுமக்களுக்கு பண்ணிருக்கீங்க? இருக்கு சார். உள்ள வந்த உடனே வெளியில பந்தல் இருக்கு சார். அங்கே டோக்கன் போட்டுட்டு நம்ம கிராம நிர்வாக அலுவலர்கள், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. ஒவ்வொரு துறையை கைட் பண்ணி கரெக்டான கவுண்டர்ல அழைச்சிட்டு போறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சிருக்கோம் சார். எப்போ ஆரம்பிச்சீங்க இது சார்? நம்ம கேம்ப் 11/7 ஜூலை ஆரம்பிச்சோம் சார். 29 ஆகஸ்ட் வரைக்கும் மொத்தம் 54 கேம்புகள் பிளான் பண்ணிருக்கோம் சார். 18 கேம்புகள் முடிந்துள்ளது. இன்னைக்கு 3 கேம்ப்ஸ் நடைபெற்று இருக்கிறது சார். இது வரைக்கும் மொத்தம் எவ்வளவு பெட்டிஷன் வந்திருக்கும்? கோரிக்கைகள் எத்தனை வந்திருக்கு சார்? மொத்தம் 18 கேம்பில் 7400க்கு மேற்பட்ட பெட்டிஷன் வந்திருக்கு. சராசரியான ஒரு கேம்ப்ல 400ல இருந்து 450 பெட்டிஷன் வரைக்கும் வந்துட்டு இருக்கு சார். என்ன அதிகமா சார்? அதிகமாய் வருவாய்த்துறை சார்ந்த பெட்டிஷன்ஸ் வருது சார். இப்போ பருப்பு திருத்தம், வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, அப்புறம் மின் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல பேர் திருத்தம், அதே மாதிரியான பெட்டிஷன்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு சார். அதெல்லாம் எவ்வளவு நாள் பண்ணி கொடுக்குறீங்க? பட்டா மாறுதல்லாம் சார்? பட்டா மாறுதல் வேற லீகல் இஷ்யூஸ் இல்லாதெல்லாம் சார் நம்ம ஒரு 30 நாளுக்குள்ள முறிச்செடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். சார் மாண்புமிகு தமிழக வணக்கம் சார். என் பேர் ராஜலட்சுமி சார். நான் சிக்கல் ஊராட்சியில இருந்து வரேன் சார். எனக்கு முதல்வர் திட்டம் இன்னைக்கு செயல்படுதுன்னு சொன்னாங்க சார். எனக்கு இது இல்லை, மருத்துவ காப்பீட்டு அட்டை இல்லாம இருந்துச்சு. நான் இந்த மக்களோட முதல்வர் திட்டத்தை அந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை வாங்கிக்கிட்டேன் சார். வாங்கிட்டேன் சார். ஒரு மகத்தான திட்டத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட 10 கோரிக்கைகள் பெற்று வாங்கினீங்க. அது நம்முடைய இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையா நீங்க அறிமுகப்படுத்தின ஒரு மகத்தான திட்டம். அதுல 10 கோரிக்கைகள்ல கொடுத்த ஓராண்டிலேயே நாகப்பட்டினத்திற்கு மட்டும் பாதி கோரிக்கைகள், 5 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய ஆணையை பிறப்பித்திருக்கீங்க. அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திட்டம் மக்களோட நேரடியாக நீங்களே இப்படி கனெக்ட் ஆகி ஒவ்வொரு மக்களுடைய கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றக்கூடிய இந்த சிஸ்டம் ஒரு பெரிய சாதனை. இதுவும் உலகத்துல எங்கேயும் கிடையாது, இந்தியாவில எங்கேயும் கிடையாது. எப்போதுமே இந்தியா தான் நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக இருக்கிறோம். அது பல்வேறு கொள்கை அளவிலான திட்டங்கள்ல நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரியான நிர்வாக ரீதியான விஷயங்கள்லயும் இவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்திருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்க போகிறது. அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் அலைந்த காலம் போய் அரசு அலுவலர்களை மக்களை தேடி வர வைத்திருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க நிகழ்த்திருக்கீங்க. அதை கிரவுண்ட்ல பார்க்க முடியுது. மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதற்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.